ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்றோடு உன்னுடைய எல்லா கஷ்டங்களும் முடிஞ்சு போகுது. இப்போது நான் சொல்கிறத கேட்டு முடித்த 10 நிமிஷத்தில் நீ சற்றும் எதிர்பார்க்காத நல்ல செய்தி உன் செவி வந்து சேர்ந்து உன் மனசை குளிர்விக்க போகுது என் செல்லமே. இதுவரை நீ பார்க்காத அளவுக்கு சந்தோஷத்தையும் ஏற்றங்களையும் மாற்றங்களையும் உன் வாழ்க்கையில் பார்க்க போகிற. எப்போதுமே நீ என்ன செய்ய போகிற, உன்னுடைய குறிக்கோளும் லட்சியமும் எதுவாக இருக்குதுன்றத யார்கிட்டையும் வார்த்தைகளால் சொல்ல வேணாம். அதை நீ செஞ்சு முடித்ததுக்கு பிறகு வெற்றியாக மகிழ்ச்சியோடு அவர்களிடம் பகிர்ந்து கொண்டால் அதுவே போதும். ஏன்னா எப்போ என்ன நடக்கும்னு இங்கே யாருக்குமே தெரியாது. எப்போவுமே ஒரு விஷயம் நடக்கலைன்னா என்ன செய்யணும்னு 2வதாக ஒரு திட்டம் தீட்டி வைத்துக்கள். இது நடக்காதுன்னு நினைக்க வேணாந்தான். எப்போவுமே நம்பிக்கையாக நேர்மறையாக எல்லா விஷயங்களையும் யோசிக்கணும் தான். ஆனால் எப்போதுமே ஒரு திட்டம் போடும்போதே அதற்கு இன்னொன்று துணையாக இன்னொன்னையும் யோசித்து வைக்கிறதுல தப்பே இல்லைதானே. எந்த சூழ்நிலையிலும் நீ பொறுமையை கைவிடாமல் இருக்க கற்றுக்கோ. அதே போல் ஒரு விஷயம் உனக்கு பிடிக்காத போதும் அல்லது உனக்கு பிடிக்காததை செய்ய சொல்லும் போதும் பணிவோட பொறுமையோட முடியாதுன்னு மறுப்பு சொல்லவும் நீ கற்றுக்கணும் என் செல்லமே. எல்லார்கிட்டையும் மதிப்பாக மரியாதையாக நடக்கணும். யாரையும் ஒருபோதும் மட்டம் தட்டி பேசுகிறதோ, எல்லாமே எனக்கு தெரியும்னு ஆணவத்தோடு நடந்து கொள்வதோ, அல்லது உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு அடுத்தவரை தட்டி பேசுவதோ வேண்டாம். எப்போதும் அமைதியோடும் பொறுமையோடும் பக்குவத்தோடும் பேச கற்றுக்கோ. எல்லா விரல்களும் ஒரே நீளத்தில் கைகளில் இல்லைதானே. ஆனால் ஒரு விரல் வளையும் போது எல்லா விரல்களும் சேர்ந்து ஒரே அளவில் மாறும். அப்படிதான் தேவைக்கும் சூழ்நிலைகளுக்கும் ஏற்ப நீ வளைஞ்சு குனிஞ்சு செஞ்ச விட்டு கொடுத்து போகும்போது வாழ்க்கை ரொம்ப எளிமையாக நீ நினச்சது போல மாறிவிடும். எல்லாத்துக்குமே யாராவது வந்து ஆறுதல் சொல்லுவாங்கன்னு அடுத்தவங்களை எதிர்பார்க்காம எல்லாத்தையுமே நானே சமாளிப்பேன்னு நீ தைரியமாக தன்னம்பிக்கையோடு களமிறங்கும் போது இந்த வராகி அம்மா நான் வந்து உனக்கு துணையாக இருந்து நீ நினச்சதையெல்லாம் முடிச்சு கொடுப்பேன். என்னை நம்பி வாழும் யாரையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அவர்களை தோற்று போகவும் விடமாட்டேன் என் செல்லமே. வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச பெரிய சொத்து பெரிய பொக்கிஷம்னா அது நேரம் மட்டும்தான். அந்த பொக்கிஷத்தை நீ வீணடிக்கலாமா அல்லது தேவையில்லாத பொழுதுபோக்குகளில் நேரத்தை தப்பாக பயன்படுத்தலாமா? அந்த நேரங்கிற பொக்கிஷத்தை நீ சரியாக பயன்படுத்தும் போது வாழ்க்கையே உன் கைகளுக்குள் வந்து சேரும். எப்போதும் எந்த விஷயத்தை நினச்சும் கவலைப்படாத. யாரையும் வெறுக்காதே. முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு கொடுத்து உதவ பழகு. யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே என் செல்லமே. எளிமையாக வாழ பழகுனினா உன் வாழ்வில் நடப்பதெல்லாம் நன்மையாக இருக்கும். இந்த வராகியம்மா மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கும்போது உன் மனசில் எந்த பயமும் வரவிட மாட்டேன். தைரியம் மேலோங்கி உன் வாழ்வில் வெற்றிகள் வந்து குமியும்படி நான் செய்கிறேன். நான் நிச்சயமாக உன்னை உயர்த்துவேன். யாரெல்லாம் உன்னை மட்டம் தட்டி பேசுகிறாங்களோ அவங்க இப்போ மூக்கு மேலே கை வச்சு உயர்ந்து பார்க்கும்படி உன்னை உயரத்தை தொட வைக்க போகிறேன். இப்போது உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகமாயிட்டே இருக்குன்னு தானே கவலைப்படுற. உனக்கு ஒரு உண்மையை நான் சொல்லட்டுமா? பிரச்சனை ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. பிரச்சனை முத்துதுன்னா அதை நினச்சி பயப்படக்கூடாது. பிரச்சனைகள் முற்றினால்தான் அது ஒரு முடிவுக்கு வருங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். உனக்கு தேவையான திறமையெல்லாம் கொடுத்த இந்த வராகியம்மா சீக்கிரமே பேரும் புகழும் பெற்று நீ சந்தோஷமாக வாழ்வதற்கும் நான் வழிகாட்டுறேன். நீ எப்போதும் அமைதியாக இரு. கூடிய சீக்கிரம் உன் வாழ்வில் அற்புதங்கள் நிகழும். எப்போதும் யாரிடமும் தகுதி பார்த்து பழகாதே. ஏன்னா தகுதியை பார்த்து உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவனோட நீ பெருமைக்காக பேசலாம் பழகலாம். ஆனால் நாளைக்கு உனக்கு ஒரு கஷ்டம்னா அவன் சும்மா கைகட்டி தான் வேடிக்கை பார்ப்பாங்க. யார் ரொம்ப சாதாரண மனிதர்களோ அவர்கள்தான் உனக்காக இறங்கி வந்து உதவி செய்வாங்க, வேலை செய்வாங்க. எது எப்படி இருந்தாலும் நீ நினச்சது போல சில விஷயங்கள் நடக்காத போது அதை நினச்சி நீ ஏமாற்றம் அடைஞ்சு வருத்தப்படுறதை எனக்கு அதை தாங்க முடியலை. அதனால தான் நீ நினச்ச விஷயங்களை எல்லாம் உன் விருப்பம் போல நடத்தி தருவதற்காகவே இப்போது உன்னை தேடி வந்தேன். அப்படிதான் நீ நினச்ச விஷயத்தை நல்லபடியாக உனக்கு நடத்தி முடிக்க போகிறேன். உன்னுடைய கஷ்டங்களும் கவலைகளும் தீர்ந்து போய் நீ நினச்ச விஷயங்களெல்லாம் நல்லபடியாக நடந்து நீ வெற்றிகரமான வாழ்க்கையை வாழப்போகிறாய் என் செல்லமே. எப்போவுமே ஒருத்தர் நல்லா இருக்கும்போது நீ போய் பார்க்கலைனாலும் சரி, அவங்க வருத்தத்தில் இருக்காங்க, ஒரு மன கஷ்டத்தில் இருக்காங்க,
உடம்பு சரியில்லாமல் இருக்காங்கன்னா நீ ஆளாக ஓடி போய் பார்க்க பழகு. இதுவே காசு பணம் வசதியில் இருக்கிறவனை கூப்பிட்டா மட்டும்தான் போய் பார்க்கணும். சும்மா போய் பார்க்கலாம் நினச்சினா நாளைக்கு உனக்கு மதிப்பு மரியாதையும் குறைஞ்சு போகும். எப்போது யாரிடம் நீ என்ன குறைகளை கண்டாலும் அதை களைத்து விட்டு நல்ல நிறைகளை மட்டுமே பார்க்க பழகு. இந்த வராகி அம்மாவின் அருள் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்குமே வருந்தாதே என் செல்லமே. விதியின் படிதான் உன் வாழ்க்கையில் அனைத்துமே நடக்குமே தவிர நீ விரும்பியபடி எதுவும் நடக்காது. விதி இப்போதைக்கு இதுவரைக்கும் வேணும்னா உனக்கு எதிராக சதி செஞ்சிருக்கலாம். ஆனால் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக வந்த பிறகு இனி எல்லாத்தையுமே நீ விரும்பியது போலவே உனக்கு நடத்தி கொடுத்துட்றேன். சில பேர் உனக்கு எதிரியாக இருந்தாலும் நான் உனக்கு நல்லவனாகத்தானே தெரிகிறேன். இந்த வராகி அம்மாவின் அருளும் ஆசீர்வாதமும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும். யார் எப்படி இருந்தாலும் நீ கவலைப்படாத. எந்த சூழ்நிலையிலும் உன் மனசை நீ அமைதியாக வச்சுக்கிட்டினா அதுதான் உனக்கு நல்லதாக இருக்கும். என்னுடைய பரிபூரண ஆசீர்வாதம் உனக்கு இருக்கும்போது இனி நீ எதற்காகவும் வருந்த வேண்டாம். நீ எப்போதும் யாரையும் முழுவதுமாக அன்பு வச்சு நம்பாதே. எல்லார்கிட்டையும் உண்மையா நீ இருக்கலாம், ஆனால் அதே போல் அவங்களும் உன்கிட்ட உண்மையா நேர்மையா நம்பிக்கைக்குரிய ஆளாக இருக்கணும்னு எதிர்பார்க்காதே என் செல்லமே. நோயற்ற வாழ்க்கைதான் உனக்கு பெரிய பாக்கியம். எப்போதுமே மன திருப்தியோட பெரிய செல்வத்தை பெறக்கூடிய ஆளாக எல்லாத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆளாக இரு. காலமும் மாறும், காட்சிகளும் மாறும். உன் வாழ்க்கையில் எது வந்த போதும் நீ என்னை மறக்க வேண்டாம். ஏன்னா நீ என் மேலே வச்சிருக்க பக்தியும் நம்பிக்கையும் தான் உனக்கு இன்னும் உயர்வையும் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடியதாக இருக்க போது. என்னடா வாழ்க்கை இது, பிறந்துட்டோமேன்னு வாழ்க்கையை சலிச்சுக்கிட்டு வாழ வேண்டாம். மறுபடியும் இந்த மனித பிறவி கிடைக்க போகிறதில்ல. இந்த பிறவியை நல்லா அனுபவித்து வாழ்ந்துடணும்னு நினச்சிக்கிட்டே வாழ்ந்தினா உன் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக ஒரு நல்ல சுகானுபவ அனுபவமாக இருக்கும் அல்லவா. எப்போதும் நல்லதை மட்டுமே செஞ்சினா உன் வாழ்க்கையில் துணையாக நான் இருப்பேன். உன் வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்குமேன் செல்லமே. இப்போதைக்கும் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்குது, அவ்வளவுதானே. பிரச்சனைகள் ஒன்றும் நிரந்தரம் கிடையாது. எப்போதுமே கஷ்டமும் பிரச்சனைகளும் அந்த நிலவு போலதான். நிலவு ஒரு நாளைக்கு வளர்பிறையாக வளரும், அப்புறம் உச்சத்தில் போய் நிற்கும், அப்புறம் மறுபடியும் தேய்பிறையாக தேஞ்சு குறைஞ்சிக்கிட்டே போயிடும். அதே போலதான் இப்போது உனக்கு இருக்கும் பிரச்சனைகளும் வளர்ந்து உச்சத்தை தொட்டாலும் சீக்கிரமே தேஞ்சு ஒன்றுமில்லாமல் அமாவாசையாக காணாமல் போக தான் போகுது. இங்கே நல்லவன் கெட்டவன்லாம் எனக்கு யாரும் இல்லை. எல்லாரையுமே என்னுடைய பிள்ளைகளாகத்தான் நான் நினைக்கிறேன். அன்பு பாசம்ங்கிற குணத்தை மட்டும்தான் நான் பெருசாக பார்ப்பனே தவிர இங்கு யாரையுமே காசு பணம் இருக்கிறவன் இல்லாதவன் நல்லவன் கெட்டவன்னு நான் பார்ப்பது கிடையாது என் செல்லமே. உனக்கு எவ்வளவு சோதனைகளை கொடுத்தாலும் நீ என்ன முழுசாக நம்புற. அப்படி இருக்கும்போது உனக்கு துணையாக இருந்து உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு தானே. உனக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லாமல் அழுது முடிச்ச பிறகு மறுபடியும் எல்லாத்தையும் பார்த்துக்கலான்னு தைரியத்தோடு எழுந்து நிற்கிற பத்தியா, அதுதான் எனக்கு பிடிச்ச விஷயம். நீ எவ்வளவு நேரம் அழுதாலும் நான் அமைதியாக வேடிக்கை பார்ப்பேன். மறுபடியும் நீயே தான் உன் மனசுக்குள்ள தைரியம் சொல்லிக்கிட்டு புது உற்சாகத்தோட புது உத்வேகத்தோடு எழுந்து வரணும். ஏன்னா என் பிள்ளையான உனக்கு எல்லா தைரியமும் திறமையும் ஆறுதல்களையும் நான் கொடுத்த பிறகு மறுபடியும் நான் எதுக்காக உன்னை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நீயாகவே உனக்குள்ளேருந்து எழுந்து வா. நீ மனசு வச்சா மட்டும்தான் எல்லாமே மாறும். உனக்காக எல்லா மாற்றங்களையும் உருவாக்கி தர நான் இருக்கும்போது நீ எதற்காக வருத்தப்படுற? உன்னை விட்டு யார் போனாலும் போகட்டும், அவங்களுக்கு உன் அருமை தெரியலை. உன் அருமை தெரிந்தவள் இந்த வராகி அம்மா. நான் உன் கூட இருக்கும்போது நீ எதை நினச்சும் கலங்க வேண்டாம். நீ கலங்குனினா அதை என்னால் தாங்க முடியாது என் செல்லமே. உனக்கான நல்லதையெல்லாம் செய்ய நான் இருக்கும்போது இனி நீ ஒரு நிமிஷம் கூட பயப்படக்கூடாது. வழிமேல் விழி வைத்து உனக்கான நல்லதை செய்வதற்காக காத்திருக்கும் இந்த வராகி அம்மா, நீ முழுசா என்னை நம்ப ஆரம்பிச்சாதான் நான் நினைக்கிற திட்டப்படி உன் வாழ்வில் நல்லதை நடத்த முடியும். மனசால நீ நேசிக்கிற எந்த ஒரு பொருளையும் என்னைக்காவது ஒரு நாள் பிரிஞ்சுதான் போவ. இந்த நியதிக்கு யாருமே விதிவிலக்கில்லை. மனிதர்கள் எந்த பொருளை விரும்பினாலும் சரி, எந்த மனிதர்களையும் உறவுகளையும் விரும்பினாலும் சரி, என்னைக்காவது ஒரு நாள் அது அவங்கள விட்டு பிரிஞ்சு போக தான் செய்யும். ஆனால் இந்த வராகி அம்மா நான் மனசு வச்சேனா
எதையுமே உன்னிடமிருந்து விலக்க மாட்டேன் என் செல்லமே. படைச்சவன் இருக்கும்போது உனக்கு கொடுக்க வேண்டியதை தடுப்பதற்கு இங்கு யாருமே இல்லை. நீ ஆசைப்படுறத உனக்கு கொடுக்குறேன். உனக்கு எதை தரணும், எப்போ தரணும்னு எல்லாமே எனக்கு தெரியும். நீ இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் தோற்கலை. நீ தோல்வி நினச்சதெல்லாம் வெறும் சாதாரண கஷ்டம்தான். எல்லா கஷ்டங்களையும் தாண்டி இப்போது நீ வெற்றி பெறுவாய். உனக்கு துணையாக இருக்கும் இந்த வராகியம்மா சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை உனக்கு அருளப் போகிறேன்.